Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 21st ஜனவரி. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,157. பேங்க் நிஃப்டி வந்து 58,800. எனிவே நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து டிக்ளைன் இந்த 2 நாளாக நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் எல்லாமே ரீச் பண்ணிடுச்சு. இதுதான் நம்ம அக்டோபர் நவம்பர்லேருந்தே பேசிட்டு இருந்த விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரியே அந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப், நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம், ஏன் அனலைஸ் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இப்போ எந்த வேவ் கவுண்டில் இருக்கோம், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் என்ன எதிர்பார்க்கலாம், ஸோ அதன் மூலமாக அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த கரெக்ஷன் ஒரு சின்ன கரெக்ஷனாக முடியுமா இல்லை டீப்பராக போகிற வாய்ப்பு இருக்கா இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ரீகேப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி இது 2 ஜனவரி. இங்கேயே நம்ம இந்த கொஷின் மார்க் போட்டு இது என்ன வேவ் கவுண்ட் எக்ஸா இல்லை லீடிங் டயக்னலோட ஃபர்ஸ்ட் 5 அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அப்புறம் இந்த லெவலில் நம்ம பேசியிருந்தோம் 26,370. ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். இங்கே ரிஜெக்ட் ஆகிறது வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பவுன்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் 25,330, 300 ஜோன் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. அடுத்த ஷீட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலில் தான் ரீச் ஆயிருக்கு. 26,370 எக்ஸாக்டாக அங்கே தான் ரிஜெக்ட் ஆச்சு ப்ரிசைஸாக. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பவுன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சொன்ன லெவலான 25,300. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியில். அப்புறம் பேங்க் நிஃப்டியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சார்ட். ஒரு எலைட் வேவ் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸை ஒரு பிளைண்டாக நம்பி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான சார்ட். இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏரியா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் மாதிரி தெரியும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டினியூ ஆகிடும். அதே சமயம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வேறு ஆகுது. இங்கே கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸாக வந்து ப்ரைஸ் மேலே போகும் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் எலியட் வேவ்ல என்னென்னா, எந்த இடத்துல அந்த பேட்டர்ன் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேட்டர்ன்ஸ் எங்கே வந்தாலும் அதோட ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். பட் எலியட் வேவ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து அதோட கதையே மாறும். ஸோ அதனால தான் நான் வந்து கீழே வரும், இதை வந்து கண்டினியூஷன் பேட்டர்னாக எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னேன். இன்னுமே என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இந்த பேட்டர்ன் இது ஒரு ஃபர்ஸ்ட் லேக், இது எக்ஸ்பேண்டட் வந்து நல்ல பேட்டர்ன் கிடையாது, டிக்ளைன் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே தான் இப்போ நடந்திருக்கு. ஈவன் லெவல் முதற்கொண்டு 60,300, 60,300. ஓகேங்களா. ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே மீட் பண்ணிருச்சு. இதோட பேட்டர்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் கீழே வரணும், வந்தாச்சு. நிஃப்டியில் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் 25,300 கீழே வரணும், அதுவும் வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஃப்ளாக் அண்ட் போல், பிரேக் அவுட். ஓகேங்களா. ஸோ எலியட் வேவ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, எலியட் வேவை படிக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிளைண்டாக பேட்டர்ன் நம்பாதீங்க. அது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து நிறைய மாறும். ஏன் நம்ம ரீசெண்டாக பிட்காயினில் கண்டுபிடிக்கலையா, 1,26,27 27 தாண்டாமல் மேலே போகாதுன்னு சொன்னோம். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எல்லா பிரேக் அவுட்டுமே பிரேக் அவுட் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இங்கே மென்ஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, இப்போ பாருங்கள் இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் டேட் கூட பாருங்கள், நவம்பரே வந்து இந்த கொஷின் மார்க் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் மார்க் இன்னுமே இருக்குது. ஏன்னா ஸ்டில் இது எக்ஸா இல்லை லீடிங் டயகனல் 1 to 1 தெரியல. லீடிங் டயகனல் 1 to 1 இருந்தால் கரெக்ஷன் இங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் எக்ஸா இருந்துச்சுன்னா மினிமமே 24,300 போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ இருக்கோம். ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் டேஸில் எப்படி ப்ரைஸ் போகுதுங்கிற பொறுத்து தான் நம்ம இங்கே போகிறோமா இங்கேயே திரும்புதான்னு பார்க்க முடியும். இது ஒரு பேக்ரவுண்ட் ஐடியாக்கா. ஆனால் என்னென்னா, நவம்பர் அக்டோபர்லேருந்தே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை லீடிங் டயகனலாக இருந்தாலும் சரி ரிஜெக்ட் ஆகணும், கீழே வரணும் தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இது பேக்ரவுண்ட் ஐடியா வச்சுக்கோங்க நிஃப்டியில். ஸோ அடுத்து இப்போது முக்கியமாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃப்டர் ப்ரைஸ் நல்ல ஃபாஸ்ட்டாக டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் 25,000 25,130 வந்து ஒரு சப்போர்ட்டாக வேலை செய்யும். பவுன்ஸ்க்காக ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள், அனதர் லோ இஸ் பாசிபிள் ஃபார் பவுன்ஸ் இட் செல்ஃப். 25,200 இருக்குது. ஸோ அங்கேருந்து இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் இறங்கினதுக்கப்புறம் தான் பவுன்ஸே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லெவல் 25,130. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பம் டிக் வந்து இங்கே தான் ஒரு கொஞ்ச நேரம் நின்று இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 25,000. ஸோ இங்கிருந்து தான் 300 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அந்த லைன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ நம்ம சொன்ன லெவலில் இருந்தால் பவுன்ஸ் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், முக்கியமாக இதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்றே. ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் குட். இஃப் த ப்ரைஸ் நாட் மேக்ஸ் ஹையர் ஹை, தென் த ப்ரைஸ் கேன் ரீச் 58,500. இந்த பேட்டர்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் 58,500 அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த லெவலையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம சொன்ன மினிமம் லெவல்ஸ் வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு டீப்பர் கரெக்ஷனாக மாறுமா இல்லை இங்கேயே திரும்புமா அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்களில் பார்க்கலாம். அதுக்கு உண்டான முக்கியமான லெவல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மினிமம் கரெக்ஷன் வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன? ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நான் போன வருஷம் சொல்லியிருந்தேன், எலியாட் வே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தமிழ் இல்லையா அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலை அப்போ என்னால் எடுக்க முடியல. அப்போ என்ன பிளான் பண்ணியிருந்தேன், சரி லைவாகவே எடுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ரெக்கார்டட் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் நான் லைவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2025 சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே இந்த 1 February நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பேட்ச் தமிழில் லைவ் செஷன்ஸில் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சண்டே அன்னைக்கு ஒரு 10 to 1 அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே லைவ் செஷன்ஸ். எலியாட் வே பற்றி ஒரு உங்களுக்கு இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக, என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேர் வந்து பிரேக் அவுட் தான் சொன்னாங்க. நம்ம 2-3 மாதமாகவே என்ன சொல்லிட்டு இருக்கோம், பேட்டர்ன் வந்து இம்பல்சிவாக இல்லை. ஸோ பார்த்த உடனே ஒரு பேட்டர்ன் வந்து இம்பல்ஸாக கரெக்டிவாக என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு லைவ் செஷன்ஸில் எலியாட் வேவில் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட் வேவ் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து லிங்க்கில் இருக்கும். அதில் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா கூட வெப்சைட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸில் கூட டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். 1 February ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 1 வீக் தான் ஃபஸ்ட்டு பேட்சுங்கனால ப்ரைஸுமே கொஞ்சம் இங்கிலீஷ் கோர்ஸோடவே கம்மியாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான், ஏன்னா எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 1 Februaryலேருந்து நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில்? சரி, நிஃப்டி நம்ம சொன்ன லெவல் வந்தாலுமே பேட்டர்ன் பார்க்கும்போது இன்னும் கரெக்ஷன் முடியல அப்படின்னு தான் தோணுது. ஒரு கன்சால்டேஷன் ஆகும். கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 24,800லேருந்து 24,650 நோக்கி போகும். இங்கே எப்படி போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக, அதாவது சின்ன சின்ன ஒரு புல் பேக்கில் போயிட்டே இருந்துச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு போக 24,300 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் இறங்குச்சுன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 24,800 to 24,650. ஆனால் ஒரு சின்ன சின்ன புல் பேக்கில் இப்படி வருது, சின்ன புல் பேக் மறுபடியும் இப்படி கீழே போயிட்டே இருக்குன்னா நிஃப்டி வந்து 24,300, 400 ஜோனுக்கே போகும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வியூ. ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது, கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. வி ஷேப் ரெக்கவரிங்கிறது எல்லா நேரம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் வி ஷேப் ரெக்கவரி எதிர்பார்க்கல. ஸோ கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு 1 more டிக்ளைன், அப்புறம் அந்த ப்ரைஸ் எப்படி போகுதுங்க பொறுத்தா நம்ம அடுத்த லெவல். ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் மீனிங். பேங்க் நிஃப்டி என்னதான் நம்ம மினிமம் லெவல்ஸ் எல்லாமே மீட் பண்ணாலுமே இது ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் அகைன் கன்சால்டேட் ஆகி மறுபடியும் 5800லேருந்து 57,900 நோக்கி போகலாம். அங்கே சப்போர்ட் வாங்கலைன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் ரீச் பண்ணிடுச்சு. பட் இந்த நடந்துட்டு இருக்க பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது 5800லேருந்து 57,900 நார்மல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலே 57,500, 600. ஸோ அது வரைக்குமே ப்ரைஸ் பேட்டர்ன் போகலாம். ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன். வெதர் இட் இஸ் அ பவுன்ஸ் ஆர் ரிவர்சல், வி நீட் டு செக் வித் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடி. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்த்துட்டோம், நிஃப்டி ஐடியும் பார்க்கலாம், அதே சமயம் ஸ்மால் கேப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்மால் கேப்பில் இதுதான் நான் 6th December போட்டிருந்தேன். நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, அது வந்து டிக்ளைன் தான் ஆகும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 16,500லேருந்து 16,000 லெவல்ஸ் போகும் அப்படின்ட்டு நம்ம 6th December பேசியிருந்தோம். அது எப்படி போகும்னா
டைரெக்டாக வருதா ஒரு பவுன்ஸ் ஆகி வருதா மட்டும்தான் பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா பவுன்ஸ் ஆகி வந்திருக்கு, அவ்வளோதான். இங்கே ஒரு பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 16,500 ஜோன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் ஜோன் வந்தாச்சு. எகைன் அதே தான், மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே மீட் பண்ணாலுமே பேட்டர்ன் பார்த்தா முடியலன்னு தோணுது. நீங்கள் இந்த ஒரு சேனல் கூட ட்ரா பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் நின்றுருக்க காரணமே சேனல் லோ அப்படிங்கிறனால தான் இங்கே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எகைன் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒன் மோர் லோ வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சேனல் கீழே போனால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கறது 15,700 வரைக்கும் போகலாம். ஸோ பார்ப்போம் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. பட் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரியுது. நிஃப்டி ஐடிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி ஐடி தான் ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட்டே. நான் என்ன சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஐடி வந்து ஏ பி சி இப்படி போகணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. நிஃப்டி ஐடி வந்து இன்னும் திரும்பவே ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்குள்ளே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிஃப்டி ஐடி திரும்பிச்சுன்னா நம்ம பெரிய டிக்ளைன் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே டீப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நிஃப்டி ஐடி ஒன்றா ஏதாச்சும் ஒரு டயங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே போச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய டிக்ளைன் வர கூட வாய்ப்பு இருக்குது. எனிவே நம்ம நிஃப்டி ஐடியை முக்கியமாக நம்ம ஒரு கவனத்தில் வச்சு தான் முடிவு எடுத்துக்கணும். ஸோ வரும் நாட்களில் என்ன பார்க்கலாம்னா, ஒரு சின்ன டிக்ளைன் வரலாம். அதாவது 37,100 இந்த மாதிரி ஜோனில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பவுன்ஸ் ஈவன் ஒன் மோர் ஹை கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கே டிக்ளைன் டைரெக்டாக வந்தால் தான் பிரச்சனை. ஸோ என்னோட டவுட் என்னென்னா, மேபி இங்கிருந்தே டிக்ளைன் ஆகுதா, இல்லை இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகுதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த பேட்டர்ன் மாறல. இப்படி டிக்ளைன் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கீழே போகும். ஸோ நிஃப்டி ஐடி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா. ஸோ அடுத்த 2-3 நாட்களுக்கு மார்க்கெட் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒன் மோர் லெக் டவுன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 நாள் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் வீக்கெண்டில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். கன்சால்டேஷன் அதுக்கப்புறம் ஒன் மோர் லோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எலியட் வேவை 100% ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா, அதாவது வெறும் 1 2 3 4 5 மட்டும் இல்லை, 1 2 3 5 நான் பேசவே இல்லை. என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எங்கே முடியுதோ அங்கே தான் நம்ம வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ கரெக்டிவ் பேட்டர்ன்ஸை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எங்கே பை பண்ணணுன்னே தெரியும். 100% ப்ராக்டிக்கலாக ப்ரிசைஸாக நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரிசைஸாக இங்கே கூட ப்ரைஸ் திரும்பிச்சு. ஸோ அதோட எல்லா டெக்னிக்கும் நான் சொல்லித்தரேன். அதுவும் லைவில். உங்களுக்கு வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st February. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்போ ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எந்த வகையிலும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஸோ தேங்க்யூ. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வீக்கெண்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர்.